முதல்ல இந்த டுட்டோரியல் எப்படி அந்த ஒர்க்கை பண்ணணும், அதில் வந்து உங்களுக்கு ஜாப் எத்தனை இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து நோட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் அப்படிம்பாங்க. அவங்க வந்து டிக்டாக் வந்து பேன் பண்ணல. நீங்கள் கனடா ஐபியில் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து ஆட்டோ பிளாகிங் எப்படி பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக வந்து ChatGPT மூலிமா ஜென்ரேட் பண்ணி ஆட்டோ பிளாகிங் மற்றும் ஆட்டோ பிளாகிங் இல்லைங்க. வெல்கம் பேக் டு மை வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா டே 16 அண்ட் டே 17க்கான அப்டேட். ஓகேங்களா. ஸோ 2 நாளுக்கு வந்து எனக்கு என்ன வந்து கிளிக்ஸ் கிடச்சிருக்கு, என்ன சேல்ஸ் ஆகிக்குன்னு பார்க்கலாம். ஸோ 2 நாள், அதாவது பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா 25 கிளிக்ஸ் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் கிளிக்ஸ் எதுவும் கிடைக்கல. அப்புறம் ஒரு 4 கிளிக் கிடச்சிச்சு. அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா ஒரு கிளிக் கிடச்சிச்சு. அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 கிளிக்ஸ் கிடச்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ எனக்கு கிளிக் கம்மியாகிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அந்த லிங்க் இருக்குங்களா, நான் எல்லாமே பிளாக் மூவ் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ மூவ் பண்ணதால இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா இப்போ நான் வந்து என்னோட சோஷியல் மீடியாக்கெலாம் கொஞ்சம் நல்லாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து வியூஸ் வர ஆரம்பிக்குது. ஓகேங்களா. ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குற டிராஃபிக் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா த்ரெட்ஸ். ஓகேங்களா. ஸோ இன்ஸ்டாகிராம் த்ரெட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ த்ரெட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு டிராஃபிக் ஜென்ரேட் பண்ணலாம், அதே மாதிரி இந்த த்ரெட்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா. அதாவது என்னெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா டீப் சீக் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக நான் டீப் சீக் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஆஸ் யூஸ்வல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் வந்து எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா. ஸோ த்ரெட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 நாளாக நான் வந்து போட்டுட்ருக்கேன். ஓகேங்களா. ஸோ அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 19 வியூஸ் வந்து கிடச்சிருக்கு. போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 போஸ்ட் 4 போஸ்ட் தான் போட்டிருக்கேன். இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா தெரியும் 3 போஸ்ட் தான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிளிக்ஸ் கிடைக்குது, அதாவது பார்த்தீங்கன்னா வியூஸ் கிடைக்குது. ஸோ இது 5 பேர் பார்த்துருக்காங்க, இதில் 3 பேர் பார்த்துருக்காங்க, இதில் ஒருத்தர் பார்த்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதில் என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்டில் நம்ம லிங்க் கொடுக்கலாம். ஏன்னா இன்ஸ்டாகிராமில் நம்ம வந்து லிங்க் கொடுக்க முடியாது. போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபேஸ்புக்கில் எப்படி ஒரு போஸ்ட் போடுவோமோ அந்த மாதிரி போஸ்ட் போட்டு நம்ம லிங்க் கொடுக்கலாம். பட் அதில் இல்லாத நிறைய வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்ஸில் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ அது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி எப்பயும் போல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு டாப் மோஸ்ட் ஒரு ப்ராடக்ட்டை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஹோம் எசென்சியல்ஸ். ஓகேங்களா. ஸோ ஹோம் எசென்சியல் அப்படிங்கிறது நான் போய்க்கிறேன். ஓகேங்களா. ஓகே. எப்பயுமே நம்ம வந்து ஹை வேல்யூ ப்ராடக்ட் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரமோட் பண்ணுவோம் எப்பயுமே. ஏன்னா இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 கிளிக்ஸ் கிடைக்குதுன்னா கூட ஒரு $300 ப்ராடக்டாக இருக்குது, இல்லை $400 ப்ராடக்டாக இருக்குது அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கமிஷன் ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் ஏன்னா நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப எதில் வேணாலும் நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இதில் இப்போ த்ரெட்ஸில் நம்ம வந்து போடுறோம், அடுத்தது இன்ஸ்டாகிராமில் டெய்லி போஸ்ட் போட்டுட்ருக்கோம், பின்ட்ரெஸ்ட்டில் போட்டுருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய மீடியம், டம்ளர், ஸோ இது மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து நம்ம ஆக்டிவாக இருக்கும். உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் கண்டிப்பாக உங்களால் 5 போஸ்ட் இல்லைனா 10 போஸ்ட் கண்டிப்பாக போட முடியும் அப்படின்னா நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஏற்கனவே கிட்.co யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் என்னோட ப்ராடக்ட்லாம் போடுறதுக்கு. பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டீட்டெயில்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்மரைஸ்டு டிஸ்கிரிப்ஷனோ இல்லை இதுவோ எனக்கு கொடுக்க முடியாது. ஓகேங்களா. பட் ஒரு பிளாக் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சம்மரைஸ்டாக நிறைய கொடுக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா பெரிய கண்டென்ட்டாக ஒரு பிளாக் போஸ்ட்டாக நம்ம கொடுக்கலாம். அது எப்படி நம்ம ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் டீப்சீக் யூஸ் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இதில் என்னென்னா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த பிளாகில் கொடுக்குறப்ப நான் நிறைய அப்டேட் லிங்க்ஸ்லாம் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. சைடில் நான் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலாம். ஸோ இது மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் பிளாகருக்கு வந்து அப்படியே மூவ் ஆகிட்டேன். ஸோ அதே மாதிரி எப்படி வந்து ஒரு பிளாகரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் பேஜ் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். பார்த்தீங்கன்னாவே தெரியும், பழைய வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இப்போ என்னோட ப்ராடக்ட் பேஜ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 ப்ராடக்ட் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். எப்படி வந்து அந்த HTML அந்த ப்ராடக்ட் பேஜ் கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. நான் உங்களுக்கு வீடியோ வந்து போட்டிருப்பேன். அதே மாதிரி கீழே வந்து பாருங்கள், ஆஸ் அன் அமேசான் அசோசியேட் ஐ ஏர்ன் ஃப்ரம் குவாலிஃபைங் பர்ச்சேஸ், ப்ராடக்ட் ப்ரைஸ் அண்ட் அவைலபிலிட்டி ஆர் சப்ஜெக்ட் டு சேஞ்சஸ். ஓகேங்களா. ஸோ இதுவும் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இது கண்டிப்பாக இந்த டிக்ளரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்க்ளோசர் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஏன்னா நம்ம வந்து அமேசான் ப்ராடக்ட் இமேஜ் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறமேல வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். ஸோ அமேசான் லிங்க் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட் இப்போ 10 ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா 10 ப்ராடக்ட்டை வந்து இந்த மாதிரி எடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ பட் இந்த ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணால் ஒரு பேஜுக்கு போகணும். ஓகேங்களா. ஆனால் நான் டைரெக்டாக நான் வந்து இதில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 10 போஸ்ட் வந்து நான் 10 ப்ராடக்ட் நான் வந்து இன்றைக்கி போட்டிருக்கேன் அப்படின்னா, ஸோ இந்த 10 ப்ராடக்ட் நான் இன்றைக்கி போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த 10 ப்ராடக்ட்டுக்கு நான் வந்து கண்டென்ட் எழுதி நான் வந்து போஸ்ட் போடணும். ஓகேங்களா. அப்போ இப்போ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் நான் வந்து இப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 10 ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம ரைட் பண்ணணும். ஓகேங்களா. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டீப் சீக் யூஸ் பண்ணி நம்ம வந்து சம்மரைஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஆர்டிகலாக ரைட் பண்ணுறோம். ஓகேங்களா.
ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ப்ராடக்ட் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ப்ராடக்ட். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கான இமேஜ் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், பை நவ் ஆன் அமேசான் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கான வீடியோ ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கம்பெனியோட வீடியோவை நீங்கள் அப்படியே எடுத்து யூடியூப்பில் போய் போட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும், உங்களுக்கு அந்த வீடியோ வந்து வரும் ஓகேங்களா. ஸோ அவங்களோட வீடியோ எடுத்து நான் அதில் வந்து எம்பிட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கீ ஃபியூச்சர்ஸ் என்ன இருக்குது, அதுக்கப்புறமேல இதில் என்னென்னலாம் இருக்குது, ப்ராஸ் அண்ட் கான்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இந்த மாதிரி லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி என்னோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 5க்கு 4.3 ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி நம்ம டிஸ்க்ளோசர் வந்து இதில் வந்து போட்டுருணும் ஓகேங்களா. இது வந்து சிங்கிள் ப்ராடக்ட் வந்து ப்ரமோட் பண்ணுறது. ஸோ இந்த ப்ராடக்டோட ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா $1200 $1800 வரைக்கும் உங்களுக்கு இந்த ப்ராடக்டோட ரேட் வந்து போகுது. அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு 3% கமிஷன் அப்படின்னா கூட நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படிங்கிறப்ப நிறையவே நமக்கு வரும் ஓகேங்களா. இது வந்து சிங்கிள் ப்ராடக்ட்டுக்கு. ஸோ மீதி நான் காட்டினது வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ப்ராடக்ட் வந்து எப்படி வந்து ஒரு 10 ப்ராடக்ட்டை ஒரே பேஜில் போட்டு எப்படி லிஸ்ட் அவுட் பண்ணுறது அப்படின்ட்டு ஓகேங்களா. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ப்ராடக்ட்டில் ஒன்றா இருக்கும். அந்த ப்ராடக்ட் கிளிக் பண்ணாங்கன்னா இந்த பேஜுக்கு வந்து வரும். ஸோ இந்த பேஜில் அவங்க டீட்டெயிலாக இந்த ரிவ்யூலாம் அவங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்மரைஸ் பண்ணி அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ப்ரீஃபாக அவங்க அந்த ப்ராடக்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த பேஜ் கிளிக் பண்ணி இங்கே வந்துட்டு ஸோ இங்கேயும் போய் நம்ம வந்து பை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அவங்க வந்து இதையும் போய் இங்கேயும் போய் பை பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இடத்துல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காம்படிட்டர் கம்பேரிசன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. எப்பயுமே நீங்கள் வந்து டீப் சீக்கில் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா, அதாவது சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இந்த ப்ராடக்ட்டுக்கும் என்னென்ன காம்படிட்டர் இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா காம்படிட்டராக இருக்காங்க, ஸோ இந்த ப்ராடக்ட் காம்படிட்டராக இருக்காங்க, இந்த ப்ராடக்ட் காம்படிட்டராக இருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மூணுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் இருக்கும். அந்த அமேசானோட ப்ராடக்ட் லிங்க் எடுத்து நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ப்ராடக்ட் லிங்க், இதோட ப்ராடக்ட் லிங்க், இதோட ப்ராடக்ட் லிங்க் ஓகேங்களா. பட் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம இந்த ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணுறப்ப இந்த ப்ராடக்ட்டுக்கான லிங்க் வந்து நம்ம நிறைய இடத்துல கொடுக்கணும். பை நவ் ஆன் அமேசான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேறு எங்கெல்லாம் நம்ம வந்து அந்த நம்மளோட லிங்க் கொடுக்கணுமோ கொடுக்கலாம். அதே மாதிரி காம்படிட்டரோட லிங்க்கையும் கொடுக்கலாம். ஸோ இதை படித்து பார்த்துட்டு இதையும் கிளிக் பண்ணி பார்ப்பாங்க ஓகேங்களா. ஸோ அப்போ இதுக்கு ஒரு பேஜ் நம்ம எழுதணும் ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஒரு பேஜ் வந்து இதே மாதிரி எப்படி நம்ம வந்து ஒரு பிளாக் போஸ்ட் போட்டுருக்கணும் அதே மாதிரி எழுதணும். ஸோ இதை கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பேஜ் கிரியேட் ஆகணும். அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை வாங்கிக்கோங்க ஓகேங்களா. ஆக மொத்தம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் பேஜுக்கு உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை அவங்க பை பண்ணணும். இந்த போஸ்ட்டை பார்த்துட்டு வராங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா இந்த இதுலேயே எது வந்து பெஸ்ட்டாக இருக்குது அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணி பை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் உள்ளே வருவாங்க. இப்போ நம்ம இந்த கொடுத்துருக்கிற ப்ராடக்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரே ஒரு ப்ராடக்ட்டுக்கு தான் நான் வந்து எழுதியிருக்கேன். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ப்ராடக்ட் எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ இந்த 3 ப்ராடக்ட்டையும் அவங்க கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. அந்த 3 ப்ராடக்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காம்படிட்டர் கம்பேரிசன் வரும். ஸோ அதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்டிக்கல் எழுதி போஸ்ட் போடணும். ஸோ இதெல்லாம் ஒரு பேசிக்கான திங் ஓகேங்களா. ஓகே, இப்போ நம்ம வந்து இதுக்கு எப்படி நம்ம வந்து போஸ்ட் எழுதணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேங்களா. ட்ரெட்ஸுக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிளாகருக்கும் நம்ம எப்படி வந்து போஸ்ட் எழுதலாம் அப்படின்ட்டு ஓகேங்களா. இப்போ நம்ம பிளாகருக்கு கிரியேட் பண்ணுற கண்டென்ட்டையே சம்மரைஸ் பண்ணி நம்ம த்ரெட்ஸில் போடலாம் ஓகேங்களா. த்ரெட்ஸில் வந்து நீங்கள் வந்து ஒரு 50 வேர்ட்ஸ் தான் உங்களால் வந்து போட முடியும், அவ்வளோதான் லிமிட். பட் நீங்கள் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வரீங்களோ இந்த போஸ்ட் என்ன சொல்ல வரீங்களோ அதை அதில் சொல்லிடணும். அதுக்கப்புறம் மோர் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ன சொல்லணும்னா இந்த ப்ராடக்டோட இந்த பிளாகோட லிங்க் இருக்கு இல்லையா, இந்த லிங்க் வந்து நம்ம வந்து அங்கே வந்து கொடுத்துருவோம். ஏன்னா டைரெக்டாக நம்ம எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்டேட் லிங்க்கை வந்து கொடுக்கக்கூடாது ஓகேங்களா. அதனால தான் நம்ம ஒரு போஸ்ட்டாக கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம உங்களுக்கு கொடுக்குறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமேசானில் போயிட்டு நம்ம வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் வந்து டிஸ்கவர் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரைஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும் ஓகேங்களா. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா 50 பேர் பை பண்ணியிருக்காங்க போன மாதம். ஸோ அப்படி கொஞ்சம் கீழே வந்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 6000 பேர் வந்து பை பண்ணியிருக்காங்க போன மாதம் மட்டும் ஓகேங்களா. ஓகே, ஸோ அதே மாதிரி வேறு ஏதாச்சும் கண்பாங்க, அதாவது ப்ரைஸ் அதிகமாக இருக்கிறது ஓகேங்களா. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 10,000 பேர் வந்து பை பண்ணியிருக்காங்க, பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா $300 மேலே இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட்டை வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு நான் வந்து ஒரு பிளாக் கண்டென்ட் வந்து எழுதணும். அது எப்படி எழுதுன்னு நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர் பியூரிஃபையர், ப்ளூ ஏர் பியூரிஃபையர் அப்படிங்கிறது தான் நம்மளோட ப்ராடக்டோட நேம் ஓகேங்களா. அதை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிவ்யூஸ்லாம் இருக்குது. ஸோ இது வந்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி டீப் சீக்கிட்ட வந்து நம்ம என்ன கேட்கணும் அப்படின்னா ரைட் 600 words about this product. அதாவது திஸ் ப்ராடக்ட் கூட பொறுத்தவரை போட்டு இன்க்ளூடிங்
டைட்டில் SEO friendly டைட்டில் டேக்ஸ் ப்ரோஸ் கான்ஸ் ஓகேங்களா ரேட்டிங். ஸோ இப்படி கொடுத்துட்டு நம்ம என்டர் அடித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது அப்படின்னா இதுக்கு 600 வேர்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதுக்கான கண்டென்ட் வந்து டீப்சீக் வந்து நமக்கு வந்து ஜென்ரேட் பண்ணிடும். ஓகேங்களா, நம்ம கேட்டுக்கிற என்ன சொல்கிறது நம்மளோட கொரியே இதுதான், அதுக்கிட்ட நம்ம கேட்டிருக்கிற கொஸ்டின் இது. எனக்கு இதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை பற்றி எனக்கு வந்து 600 வேர்ட்ஸில் கண்டென்ட் வேணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா SEO ஃப்ரெண்ட்லி டைட்டில் இருக்கணும், டேக்ஸ் இருக்கணும், ப்ராஸ் கான்ஸ் இருக்கணும், ரேட்டிங் இருக்கணும். ஓகேங்களா, ஸோ இதுதான் நம்ம கொடுப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. ப்ளூ ஏர் பியூரிஃபையர் ரிவ்யூ 2023ன்னு போட்டிருக்கு. நம்ம இந்த இடத்துல வந்து 25 அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கலாம். ஓகேங்களா, ஏன்னா இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப பழைய ப்ராடக்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுது, ஒரு மாதத்துக்கு வந்து 10,000 பேர் வாங்குறாங்க இந்த ப்ராடக்ட் அப்படிங்கிறப்ப ரொம்ப பழைய ப்ராடக்ட். ஓகேங்களா, ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே கொடுத்துருவாங்க. SEO ஃப்ரெண்ட்லி டைட்டில், இது வந்து டேக்ஸ், நம்ம டேக் யூஸ் பண்ணணும் இல்லையா அது. ஓகேங்களா, அடுத்தது நம்ம இதை பற்றின ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீ ஃபியூச்சர்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ரோஸ், இது வந்து கான்ஸ். ஸோ வுட் ஷுட் பை ஏர் பியூரிஃபையர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குது. ஸோ எது யாரெல்லாம் இது வாங்குவாங்க அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி ரேட்டிங் கேட்டிருக்கு பாருங்க. ரேட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா 5.5, அதாவது டிசைனுக்கு தனியாக, இதுக்கு தனியாக, நாய்ஸ் லெவல் தனியாக, வேல்யூ ஃபார் மணி தனியாக. ஓகேங்களா, அது மாதிரி தனியாக கொடுத்துருச்சு. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா காம்படேட்டர் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து போடல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காம்படேட்டர் போல. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பெஸ்ட் காம்படேட்டர் ஃபார் திஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம கேட்டதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் காம்படேட்டர் இருக்காங்கன்னு கேட்டதுக்கு அது வந்து நமக்கு வந்து ஒரு 6-7 காம்படேட்டர் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு பிராண்டும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது, என்ன அதில் ஸ்ட்ரென்த்து, அதுக்கப்புறமேல் வீக்னஸ் என்ன இருக்குது, அப்புறம் பெஸ்ட் இதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சார்ட்லாம் நம்ம எடுத்து ஈஸியாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க அனலைஸ் பண்ணி பார்க்கறதுக்கு, கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ நான் கேட்டதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எல்லாமே கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு டீப்சீக். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா SEO ஃப்ரெண்ட்லி டைட்டில் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணோம், பிளாக் போஸ்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிடணும். ஸோ நான் வந்து பிளாக் போயிட்டு டைட்டில் கொடுத்துட்றேன். ஸோ டைட்டில் கொடுத்துட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேக்ஸ் இருக்குது. டேக்ஸ் வந்து நம்ம எங்கே கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பிளாகரை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு டேகாக இருக்குது அப்படிங்கிறப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பின்ட்ரெஸ்ட்டில் கொடுக்குறப்ப, அதுக்கப்புறமேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ த்ரெட்ஸில் கொடுப்போம். ஸோ அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதையே நம்ம வந்து சம்மரைஸ் பண்ணணும், அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்தது இந்த டேக்ஸ் வந்து நான் லேபிளில் வந்து நான் ஆட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, ஸோ நான் லேபிளில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தேவை இன்ட்ரோடக்ஷன் தேவைப்படுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் நமக்கு. ஸோ அதையும் நான் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, அடுத்தது நான் என்ன பண்ணணும்னா இதுக்கான இமேஜஸ் வந்து போடணும். ஸோ ஓகேங்களா, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இமேஜ் சோர்ஸ் வந்து நம்ம இதிலே எடுத்துக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ப்ராடக்ட்டோட இமேஜை வந்து நான் இப்படி காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி இமேஜ் அட்ரஸ். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்சர்ட் இருக்கும், பை URL அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை கொடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட URL என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ப்ராடக்ட் வந்து இந்த ப்ராடக்ட் இமேஜ் வந்து இதில் வந்துடும். ஸோ இன்சர்ட் அப்படிங்கிறது கொடுத்துடலாம். இதில் பெருசாக வரும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டோட இமேஜை நம்ம சின்னது பண்ணிக்கணும். இப்போ நான் வந்து ப்ராடக்ட்டோட இமேஜ் வந்து இங்கே கொடுத்துட்டேன். அடுத்தது நான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான கண்டென்ட் நான் கொஞ்சம் எடுத்து போடணும். ஓகேங்களா, ஸோ நான் என்னோட டீப்சீக் போயிடுறேன். ஸோ அடுத்தது கீ ஃபியூச்சர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணி நான் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த கேப்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ என்ன பார்த்தா புரிகிற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா, ஸோ அடுத்தது ஸோ ப்ளூ அப்புறம் ஒரு வீடியோ ஒன்று ஆட் பண்ணலாம். ஓகேங்களா, அப்போ நம்ம யூடியூப் போயிடலாம் அதுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்பில் அந்த வீடியோ வந்து இருக்குது. ஸோ இது என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் மேக் பண்ண வேணாம். ஓகேங்களா, நீங்கள் பிளாகில் போடுறப்ப நீங்கள் வந்து மேக் பண்ண வேணாம். ஏன்னா இப்போ நம்ம பிளாக் போஸ்ட்டை பார்க்க வரவங்க கண்டிப்பாக வந்து இதுலேயே ப்ளே பண்ணி பார்ப்பாங்க. ஓகேங்களா, தனியாக வந்து போய் ப்ளே பண்ணி பார்க்க மாட்டாங்க. அப்படியே அவங்க ப்ளே போய் பண்ணி பார்த்தாலும் அவங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வெப்சைட் லிங்க் தான் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இதில் வந்து நம்ம வந்து வீடியோ போடுறோம். ஸோ அப்லோட் ஃப்ரம் யூடியூப். ஸோ நம்ம எதுவுமே இமேஜும் சரி நம்ம அமேசான்லேருந்து எடுத்து போட்டுக்கிறோம். வீடியோவும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூடியூப் இந்த ப்ராடக்ட்டுக்கான வீடியோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த வீடியோ நீங்கள் சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா சர்ச் ஆகும். ஸோ இப்போ சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு சர்ச் ஆகிடும். ஸோ அந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டு இன்சர்ட் கொடுத்துட்டு ஸோ சின்னதாக வரும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பெருசு பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஸோ அந்த ஸ்க்ரீன் சைஸ்க்கு வந்து நம்ம பெருசு பண்ணிக்கணும். ஸோ அந்த அளவுக்கு கொஞ்சம் பெருசு பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு வீடியோ போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கணும். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற கண்டென்ட்லாம் நம்ம வந்து இதுலேருந்து ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம்.
ஸோ மீதி என்ன இருக்குது, ப்ராஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது ரெண்டையுமே நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்டர்னேட்டிவும் இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ என்னென்னலாம் ஆல்டர்னேட்டிவ் இதுக்கு இருக்குது, லோயர் ப்ரைஸ் பாயிண்ட்ஸ் பட் மே லேக் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இதுக்கும் நம்ம வந்து லிங்க் கொடுக்கலாம். இது வரைக்கும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிக்கிட்டு நம்மளோட பிளாக் போஸ்ட்டை வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம வந்து இதில் இந்த ஸ்பேசஸ்லாம் கரெக்டாக விட்டுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அந்த கண்டென்ட் வந்து அப்படியே கொடுத்துட்டேன். ஓகேங்களா. ஸோ ஆஸ் யூஸ்வல் சொன்ன மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கேன், ஒரு இமேஜ் கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு வீடியோ ப்ராடக்ட் இமேஜ் கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் அதில் இருக்கிறது நல்லது கெட்டது எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் எதுக்காக வாங்கணும், ஸோ நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் இருக்குது, அதே மாதிரி ஆல்டர்னேட்டிவ்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஆல்டர்னேட்டிவ் இந்த கம்பெனிலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட்டுக்கு ப்ளூ ஏர் பியூரிஃபையருக்கு ஆல்டர்னேட்டிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நம்ம சர்ச் பண்ணி அதாவது பார்த்திங்கன்னா அமேசானில் போயிருங்க. ஸோ அமேசானில் போய் நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வந்து கிடச்சிடும். ஓகே. ஸோ இப்போ நான் அந்த லிங்க் ஆட் பண்ண முடியாது. ஸோ லிங்க் ஆட் பண்ணுறதுக்கு நான் கெட் லிங்க் கொடுத்துக்கிறேன். ஸோ கெட் லிங்க் கொடுத்துட்டு நான் வந்து போய் எங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ ஏர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், ஸோ அங்கெல்லாம் வந்து நிறைய இடத்துல கொடுக்கக்கூடாது லிங்க். ஓகேங்களா. ஸோ 1-2 இடத்துல நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பை நவ் கொடுத்துடலாம். ஸோ இதை வந்து நான் போல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்துடலாம். ஸோ கீழே வந்துட்டு பை நவ் ஆன் அமேசான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ போல்ட் கொடுத்துட்டு மறுபடியும் அந்த லிங்க்கை வந்து கொடுத்துட்டு ஓப்பன் கொடுத்துட்டு ஓகே. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்டர் பண்ணிக்கலாம். சென்டர் லைன் கொடுத்துட்டிங்கன்னா நம்மளோடது வந்து கீழே வந்து சென்டரில் வந்துடும் நமக்கு. ஓகேங்களா. ஸோ இதை வந்து நீங்கள் நிறைய இடத்துல கொடுக்கலாம். ஸோ பை நவ் ஆன் அமேசான் அப்படிங்கிறத இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமேல் கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம். இந்த மாதிரி இந்த இடத்துல கொடுக்கலாம். ஸோ அதே மாதிரி இமேஜ் கீழே கூட கொடுக்கலாம் நீங்கள். ஓகேங்களா. ஸோ பை நவ் ஆன் அமேசான் அப்படிங்கிறத கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் 2-3 இடத்துல நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பை நவ் ஆன் அமேசான் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட்டுக்கான லிங்க் வந்து நம்ம கொடுக்கணும். இதுக்காக நீங்கள் தனியாக இந்த மாதிரி ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா. உங்களுக்கு ரொம்பவே ஒரு நல்லது தான். ஸோ அதில் போய் இந்த ஒரு ப்ராடக்ட்டை பற்றி அவங்க வந்து லேர்ன் பண்ணி தெரிஞ்சுக்குவாங்க. ஓகேங்களா. அப்படிங்கிறப்ப இந்த ஆல்டர்னேட்டிவ்லாம் 1 2 3 இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 ப்ராடக்ட்டை பற்றியும் நீங்கள் வந்து 3 போஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் வந்து போடணும். ஓகேங்களா. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இதை வந்து பப்ளிஷ் பண்ணிடுறேன். ஸோ பப்ளிஷ் பண்ணணும்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொடுத்த இந்த இமேஜ் வந்துருச்சு. ஸோ பை நவ் ஆன் அமேசான் இங்கே வந்துருச்சு. ஸோ அதை பற்றின ஒரு வீடியோஸ் வந்துருச்சு. ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து வந்துடுச்சு நீட்டாக. அதே மாதிரி நம்ம கொடுத்த ரேட்டிங் இருக்கு இல்லையா, ஸோ அதுவும் இங்கே வந்து வந்துடுச்சு. ஓகேங்களா. ஓகே. ஸோ இந்த போஸ்ட் லிங்க் எடுத்து நம்ம இந்த லிங்க் எடுத்து நம்ம வந்து த்ரெட்ஸில் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ த்ரெட்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு 50 வேர்ட்ஸில் வந்து நம்ம இதை பற்றி க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா. அதாவது இந்த ப்ளூ ஏர் பியூரிஃபையர் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணணும். ஸோ ரைட் 50 வேர்ட்ஸ் அபவுட் பியூரிஃபையர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். வித் ஃபார் ஓகே. இப்போ நம்ம கேட்டதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு சிம்பிளோட நமக்கு வித் ஹேஷ்டேகோட வந்துருச்சு. ஓகேங்களா. இதை அப்படியே நம்ம காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட த்ரெட்ஸுக்கு வந்துடலாம். ஸோ நம்ம த்ரெட்ஸில் வந்து இப்படி மாதிரி போஸ்ட் பண்ணிடுங்க. போஸ்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டு லேர்ன் டீடைல்டு ரிவ்யூ அபவுட் திஸ் ப்ராடக்ட் விசிட் அப்படி சொல்லிட்டு நம்மளோட லிங்க்கை வந்து இங்கே கொடுத்துடலாம். ஓகேங்களா. ஸோ நம்மளோட லிங்க் இங்கே கொடுத்துடலாம். ஸோ கொடுத்துட்டு நம்ம வந்து போஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ நம்மளோட இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து போஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இதே மாதிரி நிறைய போஸ்ட் நம்ம வந்து போட்டு ஒரு 7 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு 2 போஸ்ட் போட்டிருப்போம், 2 நாளைக்கு முன்னாடி போஸ்ட் போட்டிருப்போம். ஓகேங்களா. ஓகே. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் எப்போயுமே நான் டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அமேசானோட லிங்க் வந்து நான் கொடுத்துருக்க மாட்டேன். எப்பயுமே இந்த மாதிரி தான் கொடுப்பேன். ஸோ அதுக்கு வந்து ரேட்டிங்கோடு கொடுத்துருக்கணும். ஓகேங்களா. ஸோ இது பார்த்திங்கன்னா ரேட்டிங்கோடு இருக்கும். ஸோ இதை படித்து பார்க்குறாங்க அப்படிங்கிறப்ப இந்த லிங்க்கில் கிளிக் பண்ணிட்டு போய் பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீவேர்ட்ஸ். ஓகேங்களா. ஹேஷ்டாக்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ எப்பயுமே இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் வந்து நம்ம வந்து போடணும். ஓகேங்களா. ஓகே. ஸோ நம்ம செலக்ட் பண்ணுற ப்ராடக்ட்டில் தான் இருக்குது. ஓகேங்களா. நம்ம என்ன மாதிரி ப்ராடக்ட் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம், எப்படி வந்து நம்ம கொடுக்குறோம், இந்த மாதிரி கரெக்டாக டைட்டில் கரெக்டாக கொடுத்துருக்கோமா, ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அனலைஸ் பண்ணிட்டு நம்ம வந்து போஸ்ட் போடணும். ஸோ ரெகுலராக நம்ம இதில் போஸ்ட் போட்டுகிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து நிறைய வந்து வியூஸ் வரும். ஓகேங்களா. ஸோ ரெகுலராக நம்ம இதுக்கான போஸ்ட் வந்து நம்ம போட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா. ஸோ இது வந்து நான் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட்டும் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கிட்லேருந்து இதுக்கு மாற்றிட்டுருக்கேன். ஓகேங்களா. நான் பிளாகருக்கு வந்து மாற்றிட்டுருக்கேன்.
ஏன்னா எனக்கு வந்து சொன்ன மாதிரி இந்த மாதிரி எனக்கு டீட்டெயில்டாக அது வந்து என்னால் கொடுக்க முடியாது. ஓகேங்களா. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிட்லேருந்து போடாமல் ஸோ இதுலேருந்து நான் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பேஜ் வந்து அதாவது 10 ப்ராடக்ட் வந்து ஒட்டுக்காக நம்ம லிஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து போட்டுட்ருக்கோம். ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு பிளாக் மட்டும் நான் மெயின்டைன் பண்ணல. ஸோ நிறைய பிளாக் வந்து நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஓகேங்களா. ஸோ இதுக்கு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு வந்து இது மாதிரி காட்டுறேன். உங்களுக்கு க்ரியேட் பண்ணி நான் உங்களுக்காக காட்டிகிட்ருக்கேன். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறதையும் நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ரொஃபைலுக்கு இந்த ஒரு பிளாக் இருக்கும். ஸோ இன்னும் வந்து ஹையர் ப்ராடக்ட்லாம் நான் சேல் பண்ணுறதுக்கு இன்னொரு பிளாக் வச்சு நான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பேன். அதேமாதிரி இன்னொரு த்ரெட்ஸு, இன்ஸ்டாகிராம், அதுக்கப்புறம் லிங்க்டின், ஸோ இன்னொரு ப்ரொஃபைல், இது இல்லாமல் இன்னொரு ப்ரொஃபைல். ஏன்னா நம்ம நிறைய ப்ராக்ஸி வாங்குறதுனால ப்ராக்ஸி இதில் வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா. ஸோ எப்பயுமே டைரெக்டாக நம்மளோட லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு சோஷியல் மீடியாலையும் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா நம்மளோட அஃபிலியேட் லிங்க் வந்து டைரெக்டாக நம்ம கொடுக்கக்கூடாது. அதுதான் நம்ம பண்ணுற தப்பு. ஓகேங்களா. ஏன்னா நம்மளோடது வந்து பேன் ஆகிடும். எப்பயுமே இந்த மாதிரி கொடுங்க. ஸோ பிளாகர் யூஸ் பண்ணுறப்ப Kit.co நல்லா தான் இருக்குது. ஸோ நீங்கள் நிறையா வந்து போஸ்ட் போடுறீங்க அப்படிங்கிறப்ப Kit.co நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் நல்லா தான் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லல. அதுலேயும் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்கலாம். பட் இது ரேங்கிங் ஆகும். நம்ம பிளாக் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரேங்கிங் ஆகும். ஓகேங்களா. இந்த போஸ்ட் போடுறோம் அப்படின்னா இது நமக்கு வந்து ரேங்கிங் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. பட் Kit.co வந்து ரேங்கிங் ஆகாது. உங்களோட சோஷியல் மீடியாவிலேருந்து வந்து கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க அதில் உள்ளே போய் பார்க்குறது மட்டும்தான் அவங்களோட வேலை. டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் உள்ளே போயிட்டு டைரெக்டாக அமேசானோட அப்டேட் லிங்க் வந்து ஃபார்வர்ட் பண்ணி விட்ரும். ஓகேங்களா. ஸோ அதனால் நம்ம பிளாகர் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு SEO ஃப்ரெண்ட்லியாக அந்த மாதிரி ஆர்டிக்கல்லாம் ரைட் பண்ணி, ஓகேங்களா, இது ரைட் பண்ணி இப்போ எனக்கு தெரிஞ்சு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ChatGPT கம்பேர் பண்ணுறப்ப எனக்கு இது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா நான் வந்து ChatGPT யூஸ் பண்ணி பார்த்தா நிறையா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த டூப்ளிகேஷன் வேர்ட்ஸ் வருது. ஸோ கொஞ்சம் அந்த ரேங்கிங் ப்ராப்ளம்லாம் நிறைய இருக்குது. ஓகேங்களா. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ChatGPT உங்களுக்கும் அது வந்து இப்போ இது எப்படி சர்ச் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இதில் வந்து சொல்லியிருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கேட்டிருக்கிற பெஸ்ட் காம்படிட்டர்ஸ் ஃபார் திஸ் ப்ராடக்ட்னு கேட்டிருக்கேன். ஸோ அதுக்கு என்னென்ன அது பண்ணியிருக்கு அப்படிங்கிறத, எதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ரிசல்ட் கொடுக்குறது அப்படிங்கிறத இதை வந்து கிளியராக உங்களுக்கு வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த ப்ராடக்ட் நான் கம்பேர் பண்ணியிருக்கேன், ஸோ இதெல்லாம் வந்து இதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத இதில் கொடுத்துருக்கும். ஸோ அதே மாதிரி தான் முந்தி நான் கேட்டாலே இதை பற்றி எனக்கு வந்து ஒரு டீட்டெயில்டு ரிவ்யூ வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு ஓகே த யூசர் வாண்ட்ஸ் மீ டு ரைட், அதாவது அதுக்கிட்ட நான் கேட்டிருக்கேன். நானும் ஒரு யூசர், நான் அதுக்கிட்ட கேட்டிருக்கேன். ஸோ எனக்கு வந்து SEO ஃப்ரெண்ட்லி டைட்டில் வந்து கேட்டிருக்குது. ஸோ நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேட்ட ஸ்ட்ரக்சருக்கு தகுந்த மாதிரி நமக்கு இது வந்து ஒரு கண்டென்ட் வந்து நமக்கு கொடுக்குது. ஓகேங்களா. ஸோ அதனால தான் நான் வந்து DeepSeek வந்து உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். பட் DeepSeek வந்து இதில் இருக்கிற மெயின் ப்ராப்ளம் நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்வர் எரர், அதாவது சர்வர் நாட் ஃபவுண்டு, சர்வர் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இல்லை நானே வந்து இப்போ சர்ச் பண்ணியிருப்பேன். ஸோ சர்ச் பண்ணுறப்ப இப்போ இதுக்கப்புறமேல் நான் வந்து இந்த 50 வேர்ட்ஸ் வந்து ரைட் பண்ண கொடுத்தேன் இல்லையா. ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சர்வர் இஸ் பிஸி அப்படி சொல்லிட்டு வரும். ஓகேங்களா. ஸோ மறுபடியும் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வந்துடும். பட் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அதேமாதிரி உங்களுக்கு இது க்ரியேட் பண்ணுறது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். பட் உங்களோட கண்டென்ட் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. ஓகேங்களா. ஸோ நான் 50 வேர்ட்ஸ் கேட்டிருக்கேன், அதேமாதிரி அது 50 வேர்ட்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ அதனால தான் நான் இது வந்து யூஸ் பண்ண சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா த்ரெட்ஸை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து டிராஃபிக் வந்து கொண்டு வரலாம். ஆல்ரெடி நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறமேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து த்ரெட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிராஃபிக் வந்து நீங்கள் வந்து கொண்டு வரலாம். ஓகேங்களா. ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. ஸோ நிறையா வீடியோஸ் வந்து பாருங்கள். அதுமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறையா அப்டேட் பண்ணுங்கள், நிறைய பிளாக் போஸ்ட் போடுங்க. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் மீடியமில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். மீடியம் பிளாக்னா என்ன, மீடியமில் எப்படி வந்து பிளாக் வந்து போடணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்டேட் வந்து நான் உங்களுக்கு பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஓகேங்களா. ஓகே நான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ 15 டேஸ் 16 இன்றைக்கி 17th டேட். ஓகேங்களா. 17th டே இன்றைக்கி முடிஞ்சிச்சு. ஸோ அந்த 2 நாளுக்கு அப்டேட் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வந்து 16, 17 அப்டேட் 2 நாள் அப்டேட். ஓகேங்களா. சாட்டர்டே வீடியோ ஒன்று, சண்டே வீடியோ ஒன்று. ஓகேங்களா. ஸோ மண்டேக்கு இன்றைக்கி வந்து நான் இன்றைக்கி மண்டே என்ன பண்ணேன் அப்படிங்கிறது உங்களுக்கு டியூஸ்டே அன்றைக்கி உங்களுக்கு வீடியோ வரும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னதான் இருந்தாலும் என்னால் வீடியோ போட முடியலனாலும் உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணிடுவேன். இது லைவில் கூட நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். எல்லாத்துக்கும் நான் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இன்னும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் நம்மளோட டிஸ்கார்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். டிஸ்கார்ட் சர்வரோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. நீங்கள் நிறைய பேர் அதில் இருக்காங்க, 70 பேருக்கு மேலே இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்குள்ளேயே ஒரு இன்ட்ராக்ஷன் வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஓகே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.